டிட்வா புயலானது தொடர்ந்து கடற்பகுதியில் நகர்ந்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் மழையானது பெய்ய தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் புதுச்சேரியிலும் நல்ல ஒரு மழை பொழிவானது தொடர்ந்து பெற்று வரும் நிலையில் இன்று இரவு 8 மணி முதல் புதுச்சேரியில் மதுக்கடைகள் மூட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் எழில். வணக்கம். இந்த உத்தரவின் பின்னணி என்ன? முழு சாராம்சத்தையும் பதிவு பண்ணுங்க. டிட்வா புயல் காரணமாக இன்று மதியம் முதல் தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் தங்களது வீடுகளிலிருந்து வெளியே வர முடியாமல் ஒரு சிரமமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களின் நலன் கருதி தற்பொழுது இரவு 8 மணி முதல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வகையான மதுபான கடைகள், சாராய கடைகள் மற்றும் மதுபான கூடங்கள் கூடிய மதுபான கடைகளை மூடுவதற்கு தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் திடீரென ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஏனெனில் பொதுமக்கள் இந்த மழை காலங்களில் மதுபான கடைகளுக்கு வரும்போது மீண்டும் இரவு இந்த மழையானது அதிகரித்தால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதன் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்பொழுது முன்கூட்டியே, அதாவது நள்ளிரவு 12 மணி வரை புதுச்சேரியில் மதுபான கடைகள் இயங்க பர்மிஷன் உண்டு. ஆனால் தற்பொழுது இந்த டிட்வா புயல் காரணமாக முன்கூட்டியே இரவு 8 மணிக்கு மதுபான கடைகளை மூடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி எழில்குமார், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.